ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலம் அவர்களின் நன்மதிப்பை பெற முடியும். எதையும் வெல்லும் ஆற்றல் உருவாகும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும். பொருளாதார சொல்லும்படி இருக்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் வந்து நீங்கும். வீடு வாகனம் தொடர்பான லாபங்கள் உண்டு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனம் விரும்பிய காரியங்களை மட்டும் செய்ய முடியும். திட்டமிட்ட காரியத்தை சிறப்பான முறையில் செய்து முடிக்க முடியும். பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணப்படும். நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் நல்ல விஷயங்கள் நடக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். எதையும் சமாளிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். நவீன பொருள் சேர்க்கை ஏற்படும். நண்பர்கள் வகையில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும். உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். பெரியோர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். அக்கம் பக்கம் உள்ளவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வண்டி வாகனங்களால் செலவினங்கள் அதிகரிக்கலாம். எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். நெருங்கிய உறவினர்களோடு மனஸ்தாபம் உண்டாவதற்கான வாய்ப்பு உண்டு. புது நபர்களிடம் மிகவும் எச்சரிக்கையுடன் பழக வேண்டியது அவசியம். மனதில் உள்ள விருப்பத்தினை நிறைவேற்ற நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும். கணவன் மனைவியிடையே இருந்த நெருடல்கள் குறையும். கையில் எடுத்த வேலையை கவனமுடன் செய்யவும். பல தடைகளால் முடியாமல் இருந்த சில விஷயங்கள் கூட இப்போது முடியும். சுற்றி இருப்பவர்கள் உங்கள் உதவியை நாடி வருவர். கொடுக்கல் வாங்கலில் பதற்ற நிலை காணப்படும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். உத்தியோகத்தில் உள்ள சூட்சுமங்கள் புரிய வரும். தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் வரும். பேச்சாற்றல் மூலம் எப்படிப்பட்ட சிக்கலான காரியங்களையும் சுமூகமாக முடிக்கும் திறமை உடைய ரிஷபராசி என்பர்களே, இந்த மாதம் பொருள் வரவை சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சலும் செலவும் ஏற்படலாம். செய்தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும். மேலதிகாரிகளின் ஆதரவை உத்தியோகஸ்தர்கள் பெறுவார்கள். தொழில் வியாபாரத்திலிருந்து போட்டி குறையும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம். எதிர்பார்த்த பலன் தாமதப்படும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். பிள்ளைகளால் நன்மை ஏற்படும். அவர்களது திறமையை கண்டு மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட்டாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மந்தமாக காணப்படும். மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது. வீண் அலைச்சலும் வேலைப்பளவும் ஏற்படலாம். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் எல்லாவற்றிலும் நன்மை உண்டாகும். அடுத்தவர்களை அனுசரித்து போய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத செலவு ஏற்படும். சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும். பணவரவு இருக்கும். அடுத்தவர் நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நண்பர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வீண் வளச்சல் உண்டாகும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதிற்கு திருப்தியை தரும். உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும். மற்றவர்கள் பிரச்சினை தீர பாடுபடுவீர்கள். காரிய தடை தாமதம் ஏற்படலாம். ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் படித்து வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும்.